சீமான் அவர்கள் வந்து மகாவிஷ்ணுவை கைது செஞ்சது தவறு. மகாவிஷ்ணுவை திமுக அரசு கைது செய்தது தவறு. இப்போ நானும் சொல்றேன், திமுக அரசின் தலைமையில் நடக்கிற அரசு பள்ளிகள் நடக்குதா இல்ல நாம் தமிழர் சொல்லி நடக்குதா? எங்க 1 லட்சம் ரூபாய் பணம் இந்த விஷ்ணு எனக்கு கொடுத்தாரு, நாம் தமிழர் கொடுத்தாரா இல்ல திமுக பள்ளி கொடுத்தாரா? இந்த 1 லட்சம் ரூபாய் பள்ளி கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படியே பின்னாடி தேடி போய் பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கு கொடுத்திருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் ஃபண்டிங் இருக்குது. நீப்பா அடுத்த வாட்டி நல்லா படிக்கணும், அப்படிலாம் படிக்க முடியாது சார், பிறவில நான் பண்ண பாவம், இதை தான் நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்றோம். இதை நீங்க கேன்வாஸ் பண்ணக்கூடாது. அதை தான் பள்ளிகள்ல செஞ்சாரு அப்படின்ற பேச்சு வந்ததுனால தானே திமுக நீங்க ஏன் அவரை கூப்பிட்டீங்கன்னு கேட்கிறேன். அழைச்சதே தவறு, அதுக்கப்புறம் தான் அவர் பேசுவாரு அப்படிங்கிறீங்க. ஏன் அதிமுக ஆட்சியில போன 10 ஆண்டுகள்ல இப்படி ஒரு மத சார்ந்த கூட்டம் இதே ஷாக்காக்கள் நடந்ததுன்னு எங்கன்னா நம்ம கேள்விப்பட்டோமா? நீங்க சொல்லுங்க. பிரதமர் ஸ்ரீபலி திட்டத்துக்கு ஒத்துக்கிறோம். நீங்க அந்த சிவதாஸ் மீனா எழுதின அந்த கடிதத்துக்கு வேல்யூ இருக்காது சட்டப்படியான, அதன் அடிப்படையில் உங்களை அவங்க கேட்கறாங்க. அப்ப இது இரட்டை நிலைப்பாடு, இது பாஜக செயல் திட்டமா இல்லையா? இதை பாடமா வைக்கணும்னு சொல்ற பிஜேபி சொல்றதுக்கும் திமுக இதை சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் கண்டீங்க? இதை நாங்க சொன்னோமா? நீங்க எங்களோட எப்படி ஒப்பிடுறீங்க பாஜகவை? பாஜக கூட்டணியில இருந்து எனக்கு நாங்க அமைச்சரா இருந்தோமா? ஏன் 99ல திமுக இருக்கிறவங்க எல்லாம் பாஜக கூட்டணியில் இல்ல, ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி சொல்லிட்டு இல்லையா? அந்த பேரை வந்து நீங்க நினைச்சு எங்களை பத்தி பேசுறதை நாங்க அசிங்கமா தரக்குறவா நினைக்கிறோம். நாங்க ஒண்ணு உங்களோட கை குலுக்கி கூட்டிக்கல, எங்க சிலைகளை திறக்க கூப்பிடல, அவங்கள காசு வெளியிட நாங்க கூப்பிடல, நீங்க கூப்பிடுறீங்க. திமுக என்பது தமிழகத்தின் பாஜக, பாஜக என்பது தமிழகத்தின் ஆர்எஸ்எஸ். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா சார், நம்மளும் நேர்காணல்ல சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுது. சார், மகாவிஷ்ணு அவர் வந்து அன்பில் மகேஷ் வந்து அமைச்சராக இருந்து இந்த மாதிரி ஒருத்தரை வந்து பள்ளிகளில் கூப்பிட்டு பேச வைக்கிறாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு குறிப்பிட்ட தரப்பில் வந்து புகார் தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் மகாவிஷ்ணு வந்து அவர் பேசினது தப்பு அப்படின்னு அவர் மேலே 3 வழக்கு பதிவு பண்ணி அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து மகாவிஷ்ணுவை கைது செஞ்சது தவறு அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ அவருடைய கருத்துக்கு ஒத்துக்கிறாரா சீமான் அவர்கள்? இப்போ நானும் சொல்றேன், நீங்க வந்து மகாவிஷ்ணுவை திமுக அரசு கைது செய்தது தவறு. இப்போ நானும் சொல்றேன், அதை ரொம்ப எளிமையா நீங்க புரிஞ்சுக்கணும். இது என்ன காட்டுதுன்னா திமுக அரசினுடைய கையாளாகத்தனத்தை காட்டுது. திரு ஸ்டாலின் அவர்களின் கையாளாகத்தனத்தை காட்டுது. திரு அன்பில் மகேஷ் அவர்களின் கையாளாகத்தனத்தை காட்டுது. நீங்க மகாவிஷ்ணு அவர்கள் வந்து அவர் வீட்லயோ ஒரு ஆசிரமத்திலேயோ ஒரு பேசும்பொழுது ஏதாவது ஒரு தவறான கருத்தை பேசியிருந்தாரு அப்படின்னீங்கன்னா நீங்கள் இது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது சரியானது. நீங்கள் இப்படி ஒரு உரையாடல் தேவைப்படுது, மாணவர்கள்கிட்ட இப்படி ஒரு பேச்சு தேவைப்படுது என்று இந்த நபரை அழைத்து கொண்டது, மகாவிஷ்ணு வந்து அழைத்து கொண்டு வந்தது யார்? அது அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். இல்லை, நீங்கள் அவர் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பார்க்கறதுக்கு முன்னாடியே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பார்த்துருக்காரு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்துருக்காருன்னு சொல்லப்படுது. எதற்காக கொடுக்கிறார் அந்த கேள்வி இருக்கு. இப்போ நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அவங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் ஃபண்டிங் இருக்கு, அதாவது மகாவிஷ்ணு அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஃபண்டிங் இருக்குன்றது. இதில் எந்த விஷயம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும்? அப்படிதான் இல்ல, அவரே சொல்றாரு, ஒரு ஸ்கூல்ல ஒருத்தர் வந்து பேசுறாரு, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய பின்புலத்தை பார்த்து தான் இனிமே ஆசிரியர்கள் கூப்பிடணும். இனிமே இல்லைங்க, எப்பயுமே நீங்க ஒரு பின்புலத்தை பார்த்து தான் கூப்பிடணும். நான் ஏன் கேட்கறேன்னா, நீங்க ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரை இதுக்கு கூப்பிடலையே, ஒரு இஸ்லாமிய மத போதகரை நீங்க கூப்பிடலையே, நீங்க அப்படிதானே அப்படி கூப்பிட்டுருக்கீங்களா? அப்படி கூப்பிடல, ஏன் அழைக்கல? ஏன் மகாவிஷ்ணுவை நீங்க அழைச்சிங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. முதல்ல அவர் வரேன்னு சொன்னா கூட நீங்க எப்படி அழைப்பீங்க? நான் நீங்கன்னு கேட்கறது இது வந்து இல்லைங்க, இது கல்வித்துறை அந்த சம்மந்தப்பட்ட சிஇஓ தவறாக பண்ணிட்டாரு, மாவட்ட கல்வி அதிகாரி தவறாக பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் தப்பிக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து பஸ்ஸு சரியாக ஓடல, பஸ்ஸில் ஓட்டை இருக்குது, மழை பெஞ்சா ஒழுகுதுன்னா அது வந்து அந்த சம்மந்தப்பட்ட போக்குவரத்து துறையில் அந்த பர்டிகுலர் பிரான்ச் மேனேஜர் கிளை மேலாளர் சரியாக பண்ணலைன்னு சொல்கிறீங்க. ஒரு காவல்துறையில் ஒருத்தர் கஸ்டடியில் கொண்டுட்டாங்க, லாக்அப் டெத் இருக்குன்னா இல்லை அந்த காவல் ஆய்வாளர் சரியாக நடந்துக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எதையுமே நீங்கள் பொறுப்பேற்றுக்க முடியும். அப்புறம் அரசை யார் தான் நடத்துகிறான்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதுக்கு எப்படி அவர்கள் பொறுப்பு இல்லாமல் போக முடியும்? நீங்கள் எந்த ஏங்க போன வருஷமே
அரசு பள்ளிகளில் ஷாக்கா நடக்குதுன்னு பேர் பிரச்சனை வந்து. ஓகே. அதாவது ஆர்எஸ்எஸ் நடத்துகிற ஆர்எஸ்எஸ் இயக்கம் சார்ந்த போதனை பாடம், ஆன்மீக சொற்பொழிவு, ஆன்மீக சொற்பொழிவு, ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பு சார்ந்த இந்து மதம் சார்ந்த இது நடக்குது. அது மண்டை கழுவர் தான் கிட்ட அது நடக்குதுன்னு வந்தது, ஒரு சிக்கல் வந்தது. அதை பற்றி தமிழகத்தில் இருக்க எல்லா பள்ளிகள்லையும் வந்ததுன்னு ஒரு பேச்சு வந்தது. அதற்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நான் எடுத்த நடவடிக்கை என்ன, அந்த கேள்வி இருக்குல்ல. நீங்கள் அவ ஏன் எடுக்கலை, ஏன் மகாவிஷ்ணுவை அழைத்து கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்படுது? நீங்கள் அந்த புள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு எளிதாக புரியும். இது வந்து பாஜகவின் செயல் திட்டத்தை திமுக நிறைவேற்றி கொடுக்குது. திமுகவோட நீங்கள் ஒரு நிகழ்வு இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நீங்கள் ஐயா கருணாநிதி சிலையை திறக்கிறதுக்கு வெங்கையா நாயுடு வந்து பாஜகவினை வெங்கையா நாயுடு வந்ததில் ஆரம்பித்து இப்போ போன மாதம் கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு நினைவு நாணயம் வெளியிடுறதுக்கு உள்துறை அமைச்சர் வந்து இவர் வந்த வரைக்கும் இருக்கு. மத்திய அமைச்சர் வந்த வரைக்கும் மத்திய அமைச்சர்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. நீங்க ஒரு சட்டம் ஏற்றுறீங்க இங்க சட்டமன்றத்தில், அதை நீங்க கையெழுத்து வாங்க கவர்னர்கிட்ட தான் போய் ஆகணும். கவர்னர்கிட்ட இருந்து போய் உங்களுக்கு அதுக்கு பிரசிடென்ட் அசென்ட் வேணும்னா பிரசிடென்ட் அசென்ட் ஒப்புதல் வேணும். இதை தவிர்த்துட்டு நீங்க ஒரு சட்டம் எழுத முடியுமானா எழுத முடியாது, அது இயல்பு. ஆனா நீங்க ஒரு விழா நடத்துறீங்க, அதில் அவர்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு விழா நடத்த முடியுமானா நடத்த முடியும்னு இருந்தால் நடத்துவீங்களா மாட்டீங்களா, அதுதான் கேள்வி. இப்போ நடத்த முடியும் முடியாத தாண்டி ஒரு ஏன் சார் அப்போ ஒலிம்பியாட்ல பிரதமர் வந்து அதை ஆரம்பிச்சு அந்த ஃபங்க்ஷன் நடந்தது, அப்படி ஒவ்வொரு தடவையும் மத்திய அரசு அழைச்சிட்டு தானே இருக்கு. ஒலிம்பியாட்ல இப்போ நீங்கள் இங்கே சதுரங்க விளையாட்டு நடந்ததில்ல, அதுக்கு தேவையில்லை, அதற்கு பிரதமர் தேவையில்லை. ஆனா ஒரு மரியாதை நிமித்தமா அழைச்சிருக்கோம். ஏன்னா முதல் முறையா இந்தியாவில் நடக்குதுன்னப்போ பிரதமர் வந்தா ஒரு மரியாதையா இருக்கும். அப்போ பாஜக வந்தாதான் உங்களுக்கு மரியாதைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல மத்திய அரசு வந்தாதான் மரியாதை. மத்திய அரசு அதுவே கூட உங்களுக்கு நீங்க அப்ப மாநில சுயாட்சியை பத்தி ஏன் பேசுறீங்க? அப்ப உங்களுக்கு மாநிலத்துக்கு உங்களுக்கு என்று தனியாக ஒரு மரியாதை இல்லையா? மோடி வந்தால்தான் உங்களுடைய நிகழ்ச்சிகள் மரியாதை பெறும்னா அப்ப நீங்க நீங்க மரியாதைக்காகவே நீங்க இந்த கோட்பாட்டை விட்டு கொடுத்துட்டு மோடி அழைப்பீங்கன்னா நாளைக்கு ஒரு கொள்கை ரீதியான சிக்கல், தமிழக நலன் சார்ந்த சிக்கல், உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, உங்க மேல ஒரு வழக்கு இருக்குன்னா நீங்க எதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நீங்க மோடியை அழைச்சிக்க மாட்டீங்க, இல்லை பாஜகவை நீங்க சேர்ந்துக்க மாட்டீங்கன்ற கேள்வி வருதுல்ல. அப்ப நீங்க அதை அப்படி பார்க்க கூடாது. நீங்க அதாவது மேண்டேட்டா நீங்க அவர்கள் இல்லாமல் இந்த விழா நடக்காதா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. ஏன் அழைக்கிறீங்கன்னா நீங்கள் அவங்களோட குட் புக்ஸில் இருக்கிறீங்க, அவங்களோட இதயத்தில் இடம் பெற முயற்சி பண்ணுறீங்க. அப்படி முயற்சி பண்ண வேண்டிய தேவை எங்கே ஏற்படுதுன்னா அவர்களை தாஜா பிடிச்சிக்கிட்டா தான் உங்கள் மேலே வழக்குகள் பாயாமல் இருக்குன்ற சூழ்நிலை இருக்குது. அப்போ அதை நோக்கி நீங்கள் நகரீங்க. உண்மையிலேயே தமிழக நலன் சார்ந்த அக்கறை இருந்ததுன்னா நிதி ஆயோக் கூட்டம் நடந்ததில்ல, பட்ஜெட் முடிஞ்ச பிறகு இங்கே அந்த கூட்டத்தை புறக்கணிச்சாங்கல்ல, அந்த கூட்டத்தில் பங்கெடுத்துட்டு எங்களுக்கு இவ்வளோ தொகை வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். நாங்கள் எதிர்ப்புக்காக வந்து புறக்கணிக்கிறோன்னு. நிதி ஆயோக் கூட்டம்ன்றது மிக முக்கியமான கூட்டம். அந்த கூட்டத்தில் எங்களுக்கு இந்த தேவை இருக்குது, நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தை நீங்கள் பெரிய வீர மாதிரி புறக்கணிக்கிறீங்க. நீங்கள் அதை புறக்கணிச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்காது. டீ பார்ட்டியை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க, கவர்னருடைய தேநீர் விருதை நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னா அதனால உங்களுக்கோ அல்லது தமிழகத்துக்கோ விளையக்கூடிய நட்டம் என்ன? நீங்கள் அதை புறக்கணிச்சா எந்த நட்டமும் இல்லை. போன ஆண்டு நீங்கள் புறக்கணிச்சிங்க, அப்போ எந்த நட்டமும் இல்லாத அப்போ ஏன் அதில் போய் கலந்துக்கிறீங்க? ஏன்னா அடுத்த வாரம் நாணய வெளியீடு வருது, அது தொடர்ச்சியான வாரம் நாணய வெளியீடு வருது. அப்போ அதற்காக தான் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறீங்க. அப்போ எல்லாமே அதனால தான் ஷாக்கா மேலே கூட நடவடிக்கை எடுக்கப்படல, அது தொடர்ச்சியான புகார்களில் கூட நடவடிக்கை எடுக்கப்படல. இங்கே வேலூரில் பிரியாணி திருவிழா நிறுத்தப்பட்டது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போன ஆண்டு பிரியாணி திருவிழா மாட்டுக்கறி, ஏன்னா அது ஆர்எஸ்எஸோட கோட்பாடு, பாஜகவோட கோட்பாடு மாட்டுக்கறி வந்து போடக்கூடாதுன்றது. அந்த பிரியாணி திருவிழாவில் மாட்டுக்கறி இருந்ததுன்னு ஒரே காரணத்திற்காக அந்த பிரியாணி திருவிழாவை நிறுத்தினீங்க. என்னன்னு சொல்லி நிறுத்தினீங்க? மழை பெய்யுது அதனால் அது வேணான்னு நிறுத்தணும். மழை பெஞ்சால் மழையில் நனைஞ்சி சாப்பிட்றதா வேணாவான்றது முடிவு பண்ண வேண்டியது சம்மந்தப்பட்டவன், உங்களுக்கு அதில் வேலை இல்லை. ஆனால் மழையே காரணமாக சொல்லி அந்த பிரியாணி திருவிழாவை தடை பண்ணீங்க. அதில் தொடங்கி இன்னும் மழை விடலையா? ஏன் நீங்கள் அனுமதி கொடுக்கல? அப்போது அது பாஜகவோட செயல் திட்டம். இது ஸ்ரீபள்ளி இருக்குது, சிவதாஸ் மீனா வந்து நம்ம செக்ரட்டரி கடிதம் எழுதுறாங்க, நாங்கள் வந்து அதுக்கு ஒப்புதல் தரோம், நாங்கள் அதில் கையெழுத்து போட தயாராக இருக்கோன்ட்டு இங்கே இருக்கிற செக்ரட்டரி டு கவர்மெண்ட் எழுதுறாங்க. எழுதிட்டு நாங்கள் வந்து மத்திய அரசு கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோன்னு வெளியில் பேசுகிறாங்க. வெளியில் பேசுறது அறிக்கை, அது நீங்கள் எப்படி வேணால் பேசலாம், அதோட விளைவு ஒன்றுமே இருக்காது. பொதுமக்கள்கிட்ட ஒரு கருத்தை ஏற்படுத்துமே தவிர உண்மையிலேயே அது வந்து அந்த திட்டத்தை பாதிக்குமா பாதிக்காதான்னா இது எந்த விதத்துலையும் பாதிக்காது. மாறா நீங்கள் நாங்கள் வந்து பிரதமரின் ஸ்ரீபள்ளி திட்டத்துக்கு ஒத்துக்கிறோம், நீங்கள் அந்த சிவதாஸ் மீனா எழுதின அந்த கடிதத்துக்கு லீகல் சாங்ஷனுக்கு அதுக்கு வேல்யூ இருக்குது, அதுக்கு சட்டப்படியான அதன் அடிப்படையில் உங்களை அவங்க கேட்குறாங்க. அப்போ இது இரட்டை நிலைப்பாடு, இது பாஜகவோட செயல் திட்டமா இல்லையா? நீங்கள் இதெல்லாம் எதுக்கு நடக்குது? பட்டண பிரவேசம்
நீங்கள் பட்டின பிரவேசம் நடக்கவே கூடாது அப்படின்னு நாங்கள்லாம் எதிர்த்தோம். அது மனிதர் தூக்கி சுமப்பது அது அவமானகரமானதுன்னு நாங்கள் சொன்னோம். பாஜக அதை சொல்லலை. பாஜக அதை வேணும்னு கேட்டுது. அதற்கு இசைந்து போனது திமுக. நாங்கள் பாஜகவோட பக்கம் நிற்கிறோமா இல்லை திமுக பாஜக? நீங்கள் மாட்டுக்கறி பிரியாணி இங்கே போடணும்னு கேட்டது நாங்கள். ஆனால் அதை போடாமல் தடுத்து நிறுத்தது திமுக. இப்போ நாங்கள் வந்து பாஜகவோட தொழிலை ஒலிக்கிறோமா அல்லது திமுக ஒலிக்குதா? இப்போ நீங்கள் அவங்க இப்போ இந்த நாணய வெளியீடு வரைக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா புரியும். திமுக என்பது தமிழகத்தின் பாஜக, பாஜக என்பது தமிழகத்தின் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் மறைமுகமாக என்னென்ன வேலையெல்லாம் இருக்குதோ அதை செயல் திட்டமாக்கி அதை பாஜக கிட்ட கொடுத்து, இது நம்ம எல்லாம் அறிந்த அரசியல் தான். இந்தியா முழுதுமே அப்படி தான் செயல்படும். தமிழகத்தில் அதை செய்யறதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இல்லை, அதுக்கு பதிலாக பாஜக இருக்குது. அதனால தான் ஐயா மத்திய அமைச்சர் வந்து இங்கே ராஜ்நாத் சிங் போய் நம்ம கருணாநிதி அவர்களோட நினைவிடத்துக்கு போய் பார்த்தார். நாணயம் எடுத்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரசு சார்ந்த நிகழ்ச்சினாவது ஒரு விருந்தினர்னாலும் எடுத்துக்கலாம். அதை தாண்டி அங்கே போக வேண்டியது இல்லை. இன்னொன்று, இதற்கு முன்னாடி எப்படின்னா போயிருக்காங்களா? எப்பயாவது அது மாதிரி வந்து அவர் இறந்த காலகட்டத்திலேயே அப்படி நடந்திருக்குதா? நடக்கலை. அப்போல்லாம் நடக்கலையே, இப்பயே நடக்குது. அப்போ இது எல்லாம் என்னன்னா பாஜகவை நயந்து அனுசரித்து போக வேண்டிய தேவை அல்லது விருப்பம் திமுகவுக்கு இருக்குது. சார் இதை நான் இப்படி உங்ககிட்ட கேட்குறேன். ரெண்டு எனக்கு சந்தேகங்கள் இருக்குது இதில். இப்போது அதே மாதிரி தேர்தல் சமயத்தில் மோடி இங்கே பிரச்சாரத்துக்கு அவர்கள் வந்தப்போ மோடி பேசின எல்லா பிரச்சார மேடைகள் தமிழ்நாட்டில் பேசினதில் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் முன்னிறுத்தி நிறைய கருத்துக்களை அவர் வச்சார். அப்போ என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வேணும், அதனால மோடி அவர்கள் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. இப்போ இப்படி மத்திய அமைச்சர் செய்யறது ஒருவேளை திமுகவோட கூட்டணி வேணும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை அதே மாதிரி பள்ளிகளில் நீங்க சொன்னீங்க ஆன்மீக ஆர்எஸ்எஸ் சொற்பொழிவு நடத்தப்படுது, மாணவர்களை சலவை செய்யணும்ன்றது ஆர்எஸ்எஸ் உடைய எண்ணம் அப்படின்னு. அப்போ எத்தனை கிறிஸ்துவ பள்ளிகளில் இப்படி மத மாற்றத்தை மாணவர்கள்கிட்ட ஏற்படுத்துறாங்களா? இல்லை எத்தனை இஸ்லாமிய பள்ளிகளில் இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதே அரசு பள்ளிகளில் இந்து மாணவிகளுக்கு மட்டும்தானா? இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இங்கே இந்து பள்ளிகள் இல்லைன்ற மாதிரி நீங்கள் பேசுறீங்க. இங்கே இந்து பள்ளிகள் இருக்குது, எத்தனையோ வித்யாலயாக்கள் இருக்குது, எத்தனையோ வித்யா பவன்கள் இருக்குது. அது நான் பேர் சொல்ல விருப்பப்படல. வரேன். அவையெல்லாம் நீங்க போனீங்கன்னா அங்க சமஸ்கிருதம் நீங்க காலையில பிரேயர்ல சொல்லி ஆகணும். நீங்க அங்க சொல்லி ஆகணும். கிறிஸ்தவ பள்ளிகள்ல இது நிகழ்த்தப்படுது. அதற்கு இணையா இதுல இஸ்லாமிய பள்ளிகள் நிறுத்தப்படுது. இது நிகழ்த்தப்படுது. இந்து மதத்தை அதன் அடிப்படையில் வர தனியார் பள்ளிகள், அதன் அடிப்படையில் ஏற்படுற கிறிஸ்தவ பள்ளிகள், ஃபண்டட் ஸ்கூல்ஸ், அல்ல இஸ்லாமிய நிதி பங்களிப்போடு செயல்படுகிற இஸ்லாமிய மதம் சார்ந்தவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் அந்த மதம் சார்ந்த இது கூட கிடையாது, கேன்வாசிங் எல்லாம் கிடையாது. ஆனா காலையில் வந்து கடவுள் வணக்க பாடல்கள் பாடுவாங்க. எல்லாத்துலேயும் உண்டு. அது வந்து நான் சொல்கிற வித்யாலயாக்கள்லேயும் உண்டு, அது வந்து கிறிஸ்தவ பள்ளிகள்லையும் உண்டு, இஸ்லாமிய பள்ளிகள்லையும் உண்டு. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்க சொல்லும்பொழுதே அவங்க அதுக்காக ஃபண்ட் பண்ணி அதுக்காக ஆரம்பிச்சுக்கிறாங்க. எல்லா பள்ளிகளிலும் நான் சொல்கிறேன். நான் இது ஆசிரமங்கள் இருக்குது. இப்போது பெரிய பெரிய வெள்ளை தாடி போட்டு ஒரு பெரியவரோட படங்கள்லாம் சில பள்ளிக்கூடங்கள் நீங்கள் பார்ப்பீங்கன்னா எது சொல்கிறேன்னு புரியும். ஏன்னா அந்த தனிப்பட்ட நிறுவனத்தின் மேல் நமக்கு எந்த கோபமும் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா அப்படி இயங்குகிற பள்ளிகள் அப்படி தான் இயங்குது. அதை நம்ம கேள்வி கேட்கல. ஆனால் அரசு வந்து நடத்துகிற பள்ளிகளில் எல்லோருடைய பணமும் இருக்குது. தனியார் நடத்துகிற பள்ளியில் தனியாரோட பணம் இருக்குது. அவங்க கிறிஸ்தவ அமைப்பு வந்து அவங்க பணம் இருக்குது. அவங்க மதத்தை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அவங்க மதத்தை முன்னெடுக்கணும், அதை சார்ந்த பரப்புரைகளை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்து சார்ந்த பள்ளிகளும் அப்படியே. இப்போ இவங்க நடத்துகிற விதம் வேறு, ஆனால் அரசுன்றது பொதுவானது. நான் எப்படி கேட்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு அரசானது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு ஆதரவாக நடந்து கொள்ள முடியுமா? ஏன் முடியாது? அப்படின்னா எல்லோருக்கும் சமம். அங்கே தான் நீங்கள் வரீங்க. எல்லோருக்கும் சமமானது. அதனால அரசு வந்து மதத்தையும் போதிக்கக்கூடாது, மதம் இல்லைன்னும் போதிக்கக்கூடாது, இறைவனையும் போதிக்கக்கூடாது, இறைவன் இல்லைன்னும் போதிக்கக்கூடாது. இது எதுவுமே அரசோட வேலையோ பள்ளியோட வேலையோ இல்லை. பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு அறிவியல் சொல்லித்தரணும், தமிழ் அந்த மாநிலம் சார்ந்த மொழிப்பாடங்கள் சொல்லித்தரணும், ஆங்கில புலமை தேவைப்படும் அந்த ஆங்கிலம் சொல்லித்தரணும், அறிவியல் இதை சார்ந்த முன்னெடுப்புகளை தான் எடுக்கணும். அப்படி எடுக்கிற போது பிள்ளைகளுக்கு தோய்வு ஏற்படுதுன்னா அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸோட நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஆட்களை கூடாது நீங்கள் பேச வைக்கிறது வேறு. ஆனால் நெறிப்படுத்துகிறேன் அல்லது வந்து ஆன்மீகம் சொல்கிறேன் அப்படின்ற பேரில் மத பிரச்சாரம் பண்ணுறது வேறு. இப்போ நீங்கள் ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தான் இருக்குது. ஆன்மீகம் சொல்லும்போது அன்பு சொல்லும், கருணை சொல்லும், இன்னொரு உயிர்கள் இடத்துல வந்து நேசமாக இருக்கிறது சொல்லணும், துன்புறுத்தாமை சொல்லணும். இதெல்லாம் வந்து
ஆன்மீகம் சொல்லும். ஆன்மீகம் பொதுவானது. நீங்க மதமே இல்லாதவர்களுக்கு அன்பு வேணாம்னு உண்டா? மதமே இல்லாதவர்களுக்கு கருணை வேண்டாவா? அரவணைப்பு வேண்டாவா? கடவுளையும் மறுக்கிறவனுக்கு அன்பு வேண்டாவானா? வேணும். இந்த ஆன்மீகம் இருக்குல்ல, அது வந்து கடவுள் மறுப்பையும் தாண்டியது. அது மனித உணர்வு சம்பந்தமான. ஆனால் ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறன்ற பேர் வழியில் நீங்கள் மதத்தை திணிக்க முடியாது. இறை நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது, இறை அச்சம்னு ஒன்று இருக்குது. இறை நம்பிக்கைன்னா நீங்கள் ஏதோ ஒரு கடவுளை நம்பலாம், அது இறை நம்பிக்கை. இறை அச்சம்னா நீங்கள் கடவுளை கும்பிட்டே ஆகணும், நீ கும்பிடலன்னா உனக்கு பயங்கர சிக்கல் ஆகிடும் சொல்கிறது இறை அச்சம். கடவுளுக்கு பயந்து ஒரு வேலை செய்யணுன்றது ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம் அன்பு நோக்கி செய்யணும், நேர்மையை நோக்கி செய்யணும், ஒழுக்கத்தை நோக்கி செய்யணும். இதெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள இருக்கும். ஆனால் உங்களுக்கு மதம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் கடவுளை இத்தனை வேலை பூஜிக்கணும், இப்படிலாம் பூஜிக்கணும், இந்தந்த மத கடமைகளை ஆற்றணும்னு சொல்கிறது தான் மதம். அப்போ இது மெல்ல என்ன ஆகும்னா, ஆன்மீகன்ற புள்ளியில் வந்து மதம்ன்ற புள்ளிக்கு முதல்ல வரும். மதம்ன்ற புள்ளியிலேருந்து வந்து மத வெறிய உண்டு பண்ணுற புள்ளிக்கு போகும், அது நகர்ந்து போகும். அடுத்து என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி மதத்துக்கு வரவர் ஒரு மதம் சார்ந்த கருத்து சொல்லுவார். லக்ஷ்மி இதை சொன்னாங்க, சரஸ்வதி இதை சொன்னாங்க, விஷ்ணு இதை சொன்னார், ஜீசஸ் கிரைஸ்ட் அதை சொன்னார், ப்ராஃபட் முகமது இதை சொன்னார்னு அப்படி அது கலர் மாறும்பொழுது பிள்ளைகளுக்கான அந்த சிந்தனை ஓட்டம் மாறும். அங்கே எல்லா மதம் சார்ந்தவங்களும் இருப்பாங்க. அப்போ அதை கற்பிக்க அனுப்புகிற பெற்றோர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படும். அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியிலேயே நீ இந்த மதமா, நான் இந்த மதமா, அப்போ நீ அந்த இறை நம்பிக்கையை கொண்டவன், நான் இந்த சிக்கல் எல்லாம் வரும். இந்த சிக்கல் எல்லாம் வரக்கூடாதுன்னா பிள்ளைகளை பிள்ளைகளாக வாழ விடுங்க. அவர்களை நீங்கள் இந்துக்களாவோ கிறிஸ்தவர்களாவோ இஸ்லாமியர்களோ, எனக்கு தனிப்பட்ட போல ஒரு கருத்து இருக்குங்க, எந்த பள்ளிக்கூடத்துலையும் அது தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தால் கூட நீங்கள் அங்கே மதம் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு இருக்குது. உங்கள் ப்ரேயர் கூட கடவுளை நோக்கியதாக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு கருத்து இருக்குது. அது சரியா தவறா, அது விவாத பொருள் இல்லை, அதை அரசு செலுத்துமா என்றது வேறு கருத்து. ஏன்னா என்ன கருத்துறேன்னா, கல்வி கற்கிற இடமாக தான் இருக்கும். இப்போ நான் இப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் இந்த பள்ளிக்கூடங்களோட நோக்கம் என்ன? அறிவு சொல்லித்தரது, அறிவியல் சொல்லித்தரது, வேலைவாய்ப்பை நோக்கி நகர்த்துறது, சமூக ஒழுக்கம், ஒரு சமூகத்தில் ஒருத்தர் எப்படி வாழணும், இதை தான் சொல்லித்தரது. இதில் நீங்கள் யார் மண்டையிலையும் எந்த மதத்தை பற்றியும் ஏற்ற தேவையில்லை, ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நாங்கள் எங்களுக்கெல்லாம் பாடத்திட்டத்தில் இருக்கும்போது மாரல் கிளாஸ்ன்னு ஒன்று இருந்தது. மாரல்னா அறப்பாடம். அறம்னா இப்போ நீங்கள் சின்ன வயசில் நம்ம சொல்லித்தரதான். ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டு இருந்தாங்களாம், காக்கா தூக்கியும் போயிடுச்சான் அப்படின்ற கதை நம்ம சொல்லுவோம்ல. சின்ன குழந்தைகளுக்கு அதன் மூலமாக நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஊரில் ஒரு முஸ்லீம் காக்கா இருந்ததுங்க, ஒரு கிறிஸ்டியன் பாட்டி வடை சுட்டு இருந்தாங்க, அங்கே வந்து இந்து வந்து பாட்டி வந்து மாவு கொடுத்தாங்க, அந்த வடையை வந்து ஒரு முஸ்லீம் காக்கா, இப்படி கதை சொல்ல முடியாதுல்ல. ஒரு மனிதனோட நடவடிக்கை, அந்த நடவடிக்கையில் என்ன இதுதான் மாறல். இந்த மாறல் காலங்காலமாக பள்ளிக்கூடங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. எப்போ நம்ம எதிர்த்திருக்கோம்? யார் எதிர்த்திருக்கா? அப்போ இதுக்கு முன்னாடி ஏன் இப்போ கூட மேலே மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் போகிறாங்க, பெரிய ஆளுமைகளை, கலெக்டர்கள் போய் பள்ளிக்கூடங்களில் பேசுகிறாங்கல்ல, பேசுறாங்கல்ல, மோட்டிவேட் பண்ண தானே பேசுறாங்க. பிள்ளைங்க சோர்ந்து போறாங்க. தேர்வுக்கு முன்னாடி ஒரு பெரிய தேர்வுகளை பற்றின நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு கல்வியாளர் போய் கூட்டு போய் பேசுறாங்க. அதை யார் பேசுனாங்களா? இது வரைக்கும் யாரும் அதை பற்றி குறை பேசுனாங்களா? அது செய்ய வேண்டியது, பசங்களை ஊக்கப்படுத்த செய்ய வேண்டியது. மாறா நீங்கள் வந்து முற்பிறவியை பற்றி அந்த கருத்தில் முழுக்க நான் முரண்படுறோம். நாம் தமிழர் எல்லா விதத்துலையும் தான் முரண்படுது. நீங்கள் இன்றைக்கு ஊனமாக இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி ஒரு குறை இருக்குன்னா அதற்கு நீங்கள் முன் பிறவியில் செய்த தவறு தான் காரணம், பாவம் தான் காரணம்னா, அப்போ நீங்கள் என்ன அதன் மூலமாக அவங்க சொல்கிற மாதிரி சொன்னா இனிமேல் குற்றம் பண்ண மாட்டாங்க. இல்லை அப்படி பண்ணுங்க, அப்போ நம்ம பாவியா என்கிற எண்ணம் என்ற மன உறுத்தல் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வருமா வராதா? இப்படி நான் கேட்குற பாருங்க, ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டாங்க, நீ எப்போ அடுத்த வாட்டி நல்லா படிக்கணும், நான் அப்படிலாம் படிக்க முடியாது சார், ஒரு பிறவியில் நான் பண்ண பாவம், அதனால தான் நான் ஃபெயில் ஆகிறேன், நான் படிக்க முடியாது சார் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போ அதில் இதை தான் நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம். இதை நீங்கள் கேன்வாஸ் பண்ணக்கூடாது. அதான் சார், இப்போ அது மகாவிஷ்ணு அதை தான் பள்ளிகளில் செஞ்சாரு அப்படின்ற பேச்சு வந்ததுனால தானே திமுக அந்த பேச்சு அது தொடர்பு. நீங்கள் ஏன் அவரை கூப்பிட்டீங்கன்னு கேட்குறேன், நீங்கள் அவர் ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்குறேன். அவர் பேசுகிற துணியில் அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் நோக்கி ஒரு பெரிய ஒரு ஹை ஹேண்டடாக பேசினார். அதை தாண்டி அந்த துணியை தாண்டி அவர் பேச்சில் வேறு தவறு இல்லை. ஆனால் கருத்தில் நான் சொல்லலை, அவர் பேசுகிற விதம் கருத்தில் எனக்கு முரண்பாடு இருக்குங்க. அதாவது நீ கூலி வேலை செய்கிறவனுடைய மகனோ மகளா இருந்தால் நீ அதை தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த பள்ளியில் அது வந்து இந்த கருத்தை அவர் சொல்கிறார். நாளைக்கு இல்லை நான் திரும்ப அதே வந்து முற்பிறவிலே சொல்கிறேன். சனாதனத்தில் ஒரு கோட்பாடு இருக்குது, இந்துத்துவாவில் ஒரு கோட்பாடு இருக்குது. அதாவது நீங்கள் வந்து மோட்சத்தை அடையணும்னா, கடவுளை அடையணும்னா பல யோனியில் பிறக்கணும். பசுவோட யோனி உட்பட பல யோனியில் படிப்படியாக பிறந்து கடைசியில் பிராமண பிறவி ஆகி அதுக்கு பிறகுதான் நீங்கள் மோட்சத்தை அடைய முடியும். அப்போ நீங்கள் பிறவி பையனை அதை நீங்கள் நம்பணும். அப்போ நீ இதுக்கு முன்னாடி கொசுவாக இருந்து, அதுக்கு முன்னாடி பசுவாக இருந்து, அதுக்கு பின்னாடி மாடாக இருந்து, அதுக்கு பின்னாடி இப்படிலாம் அதில் கோட்பாடு உண்டு, அப்படிலாம் உண்டு.
இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நீங்கள் யாரும் தேவையில்லை. அதை தான் மதம் அவன் பட்சம் தெரிஞ்சுக்கிறான். இது போல அவர் பேசுறது மூடத்தனமானா, ஆமாம் மூடத்தனம். அந்த மூடத்தனத்தை கூட்டியாந்து முச்சந்தில் வைக்காம அதை கூட்டியாந்து நடு வீட்டில் வச்சது யார்? எந்த தைரியத்தில் அவர் நான் பேசுகிறாருன்னு நான் சொல்கிறேன். அவர் அதுக்கு முன்னாடியே அந்த 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்த தைரியத்தில். ஆமாம், ஏற்கனவே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்களை பார்த்து புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படம் இருக்கு பாருங்க நீங்கள் பொதுவெளியில். ஒரு மினிஸ்டர் அளவில் நான் இருக்கிறேன், எனக்கு பழக்கம் இருக்குது, நீ யார் சாதாரண ஒரு ஆள் கேட்கறது தொனியில் பேசினாரு. ஆனால் அவரை போய் இன்னும் பெரிய தீவிரவாதி மாதிரியும் எங்கேருந்தோ தேடி சினிமாவில் வர மாதிரி தேடி மறுபடியும் சுற்றி பிடிப்பாங்க. அவ்வளோ பெரிய அந்த ஒர்த்தெல்லாம் கிடையாது. அவர் வானா வந்து ஜெயிலில் படுத்துக்கிறாள் அவர், அவ்வளோதான் அவர். சார் அப்புறம் ஏன் இவ்வளோ தூரம் பேசக்கூடிய ஆளு, அமைச்சர் அதிகாரம் இருக்கக்கூடிய ஆளை கைது பண்ணிட்டாங்க? சார் அது கைது படலம் நடந்ததா இருந்தாலும் கூட ஒரு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கைது பண்ணதை தான் தவறுன்னு சொன்னாரே தவிர அவர் சொன்ன கருத்துக்கு அவர் உடன்பட்ட மாதிரி தானே சார் பேசுறாரு. கைது பண்ண விதம் தவறுன்னாரு. அப்படி போய் தீவிரவாதி மாதிரிலாம் போய் நீங்க விரட்டி பிடிக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை. அந்த தொனியில தான் அவர் சொன்னார். அவ்வளோ பெரிய பில்டப்புக்கு வேலை இல்லை. சாதாரண ஒரு பள்ளிக்கூட்டில் ஒரு சொற்பொழிவு பண்றதுல ஒரு சாதாரண ஒரு மத நிறுவனம் வச்சிருக்கிற ஒரு நபர் அவரு. நீங்க நியாயமா பயப்படணும்னா எப்படி பயப்படணும்னா, RSS ஃபண்டிங் இருக்கிற ஆளு அதுக்கு பயப்படணும். RSS ஃபண்டிங் இருக்கிற ஆளு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பார்த்தார்ல, அதுக்கு பயப்படணும். அதெல்லாம் விட்டுட்டு அவரே தான் வரேன்றாரு. நானே நீங்க சொல்லுங்க நான் வந்துருன்னு சொல்ல, அவர் வரமாட்டேன்னாரோ இல்லை போய் ஒழிஞ்சாரோ இல்லை முன்ன ஞாபகம் தான் உங்களுக்கு, ஐயோ என்ன கொல்றாங்களேன்னு எதுனா கத்துனாரா, கூப்பிட்டா வந்துட்டு தயாரா இருக்கிறாரு. நீங்க அது அவ்வளவு பெரிய பில்டப் இல்ல. அவர் வரணும்னாலே வந்துருக்கலாம். அவர் கைது பண்ற அளவுக்கு அவர் கருத்தை ஒத்துக்கல, கைது பண்ண விதத்தை தான் கைது. ஆமா, நீங்க ஏன் கைதை ஏன் நம்ம ஐயா சவுக்கு சங்கர் கைதா இருந்தாலும், ஃபெலிக்ஸ் கைதா இருந்தாலும், மாரிதாஸ் கைதா இருந்தாலும், கிஷோர் சாமி அது நீங்க எங்க பிள்ளைன்னு சொல்லிடுவீங்க. கிஷோர் சாமி கைதா இருந்தாலும் நம்ம கண்டிச்சிருக்கோம். இந்த நாட்டுல பேச்சு சுதந்திரம் உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லணும். நீங்க பேசலாம், நினைச்ச கருத்தை பேசலாம்னு சொல்றாங்க. ஆனா பேசின கருத்தை உங்களுக்கு பேச உரிமை இருக்குன்னா பேச உரிமை இருக்கு. ஆனா நீங்க அந்த சுதந்திரத்தை தவறா பயன்படுத்தி தவறா பேசிட்டீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். இதுதான். அதனால பேசுறது நீங்க வம்படி அவரை கூப்பிட்டீங்க, 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு கூப்பிட்டு இருக்கிறீங்க. அதனால இது வருது. நீங்க நம்ம பேசுனதே தப்புன்னு சொல்ல, அந்த கோட்பாடு அவர் சொன்னது தப்பு, மூடப்பழக்கத்தை பேச நம்ம சொல்றோம். பாஜக அதை சொல்றானே இல்லை, இதை பேசினா என்ன தப்புன்னு கேட்குது. அவங்க உடனே என்ன இருக்கிறாங்க, கிறிஸ்தவ பள்ளியில் பேசலையா, இஸ்லாமிய பள்ளியில் இல்லை. நான் சொல்றேன் இப்பயும் வித்யாலயாக்களில் பேசதான் படுது, க்ஷேத்ராக்களில் பேசதான் படுது, அது போன்ற பள்ளிகளில் பேசதான். அவங்களும் நிறைய கிறிஸ்தவ பள்ளிகளை சொல்றாங்களே, சர்ச் பார்க்ல பேசதான் படும், டான் பாஸ்கோல பேசதான் படுது. அது ஒண்ணும் விஷயம் இல்ல. அரசு பள்ளிகள்ல பேசலாமா கூடாதுன்றதுதான் கேள்வி. அதே பள்ளிகள்ல எத்தனை பேர் மதம் மாறுறாங்கன்றதையும் அவங்க கேக்குறாங்க சார். எத்தனை பேர் பேசி மதம் மாறுறாங்க? எப்பவும் சொல்றேன், அந்த தரவு தவறானது. அப்படி ஒண்ணும் மாறவே இல்லை. நீங்க நான் தாராளமா பாத்துக்கலாம். எப்பொழுதுமே நீங்க ஒரு நபர் மதம் மாறுறதுக்கு காரணம், நான் அனுபவத்துல சொல்றேன், காதல் வயப்பட்டு திருமணம் பண்ணி கொள்ளும் பொழுது யாராவது 2 வேறு மதத்தை சேர்ந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் இன்னொரு மதத்தை, அது ஆண்கள் கைவிட்டு பெண்ணோட மதத்துக்கு மாறினவங்களும், பெண்கள் கைவிட்டு ஆணோட மதத்துக்கு மாறினவங்களும் நான் பார்க்கிறேன். அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். இல்ல இப்படிதான் மாறுறாங்க. 18 வயசுக்கு நீங்க மதம்லாம் மாற முடியாது. அது கன்சென்ட்டே வேணும். நீங்க டிஃபால்ட்டா அப்பா அம்மா என்ன மதமோ அந்த மதம் அந்த குழந்தைக்கு வந்து சேரும். அது ஆட்டோமேட்டிக். இவங்களே மாறினா கூட அப்படி அதை மாற்ற முடியாது. அது வேறு பார்வை. அப்ப இப்படி மதம் மாறலாம். சிலர் வந்து பல மதங்களை பயிற்சி பண்ணுவாங்க. நம்ம நிறைய பேர் நம்ம பெரிய பெரிய ஆளுமைகள் இங்கே நம்ம இளையராஜா அவங்க மகன் கூட மாறி இருக்காரு. AR ரஹ்மான் அவர்கள் இந்து மதம், கிறிஸ்தவ மதம் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அது வந்து ஒரு வாழ்வியலுக்கான ஒரு முறையாக பார்க்கும்பொழுது இந்த முறை நல்லா இருக்கா, கடவுளுக்கு வணக்கத்தில் அந்த முறை நல்லா இருக்கா, இந்த முறை நல்லா இருக்கான்னு மாறுற சில மேதைகள், சில அறிவாளிகள் இருக்காங்க. அவர்கள் கடவுளை வெறுமனே கடவுளாக பார்ப்பாங்க. அவங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரியாவோ அல்லது வந்து அல்லாஹ் மாதிரியாவோ அல்லது கிறிஸ்டன் மாதிரியாவோ அல்லது முருகன், சிவன் அப்படி பார்ப்பதில்லை. அவர்கள் வந்து கடவுள் என்பதை வெறுமனே கடவுளா என்று தான் பார்க்குறாங்க. எல்லா உருவங்களையும் தாண்டி அவங்க ஒரு அப்பாற்பட்ட சக்தியாக பார்க்குறாங்க. அவர்கள் வேறு. ஆனால் பெரும்பாலும் மத மாற்றங்கள் ஏன் நிகழ்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் காரணம் வந்து இந்து மதத்திலேருந்து நெருக்கடிகள் தான் காரணம். அதனால தான் கொத்தாக மாறி இருக்கிறாங்க, நூற்றாண்டு காலமாக மாறி இருக்காங்க. இப்போ இல்லை, சமீபமாக இல்லை. நீங்கள் எங்கேயும் பாருங்கள், பெரிய அளவுக்கு மத மாற்றங்கள் எங்கே இருக்குன்னு புள்ளி வரும் சொல்லுங்க. அப்படின்னா விழுக்காடு கூடி இருக்கணும்ல, கிறிஸ்தவ இஸ்லாமிய விழுக்காடுகள் கூடி இருக்கணும்ல. அப்படிலாம் கூடவே இல்லையே. அப்படின்னா ரிசர்வேஷன் அதுக்கான மாற்றங்கள் இருக்கணும்ல, அப்படிலாம் கூடவே இல்லை. அதெல்லாம் பொய் பிரச்சாரம். மாறா இவர்கள் வந்து கன்சாலிடேஷன் பண்ணுறதுக்காக, ஒரு ரிலீஜியஸ் கன்சாலிடேஷன், ஏன்னா வாக்கு வங்கிக்காக அதை வந்து பாஜக செய்யுது.
அதே வேலையை தான் திமுக செய்யுது. திமுக என்ன பண்ணணும்னா அது சாதிய ரீதியாக செய்யும். அது மத அடிப்படையில் செய்யும்னா திமுக சாதிய அடிப்படையில் செய்யும். திமுக வந்து அரசியல் வெளியில எல்லாரும் சமம் சமத்துவத்துவம்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திமுக காலகட்டங்களில் தான் சாதியை சார்ந்த கட்சிகள் தொடங்கப்பட்டது இல்லை, சாதியை சார்ந்த அமைப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் அதிகப்படுத்துது. இன்னொன்று குறிப்பிட்ட சமூகம் இருக்கிற பகுதியில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவரை நிறுத்தி வாக்கு வாங்கணும் அப்படின்ற அந்த அரசியல் ஏற்பாடு இருக்குல்ல, அதுவே வந்து திமுகவோட செயல் திட்டம் தான். அது அந்த அடிப்படையில் தான் நீலாம் இந்த பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு ஐயா கருணாநிதி அவர்கள் கேட்டது. அப்போ நீங்கள் ஏன் தொகுதியில் பெரும்பான்மை சமூகம் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அந்த சமூகத்தை நிறுத்த நோக்கி யார் ஓட்டு போடணும், அந்த சமூகத்துக்காரங்க போடுறாங்க. ஏன் போடுறாங்க? அப்படி போட வேண்டிய தேவை என்ன வருது? நம்ம ஆளு அப்படின்னு போடணும். மாறா நீங்கள் ஒரு பொது ஆளை நிறுத்துனீங்கன்னா எல்லோரும் ஓட்டு போடுவாங்க. அப்போ ஒரு இணக்கம் ஏற்படும். ஆனால் வாக்கு வாங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த இடத்துல குறிப்பிட்ட ஆளை நிறுத்துறது. அப்போ அவங்கெல்லாம் ஒரு ஆளாக இருப்பாங்களான்னு ஒரு தொகுதியில் தோணும்பொழுது அதற்கு அந்த அந்த சமூகத்தை சேராதவங்க இன்னொரு தொகுதியில் அடர்த்தியாக இருப்பாங்கல்ல, அவங்க நம்மளால நிறுத்த சொல்டா அங்கே நம்ம ஓட்டு போடலான்னு ஓட்டு போடுவாங்க. அப்போ என்ன ஆகுது? அந்த சாதிய அந்த இதுக்கு ஒருங்கிணைப்பு ஏற்படுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கிற பகுதியில் குறிப்பிட்ட அவங்க தான் பவர்ஃபுல்னு காட்டுது. அப்படி ஒன்று இருக்கவே கூடாதுல்ல. அப்படி இருந்தாலே தவறு. அதை வந்து பெரிய அளவில் மதம் என்ற அடிப்படையில் பாஜக செய்கிறது, அதை சாதியம் என்கிற அடிப்படையில் திமுக செய்யுது. அப்போது ரெண்டும் ஒரே செயல் திட்டமாக தான் நான் பார்க்குறேன். பாஜகவின் வேறு வடிவமாக தான் திமுகவை நான் பார்க்குறேன். திமுக இப்போ என்னவா இருக்குன்னா ஆர்எஸ்எஸ் வேலையை செய்யுது. ஆனால் திமுகவில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து நம்ம சேனல்லே சொன்ன கருத்துக்களில் நான் ஒன்று கேட்குறேன் சார். சீமான் அவர்கள் ஏன் மகாவிஷ்ணுவை ஆதரிக்கிறாரு அப்படின்ற கேள்வி எழும்போது, அவர் ஆதரிக்கலன்னு இப்போ நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்க. பட் அதற்கு முன்னாடி இந்த கேள்வி எழும்போது மகாவிஷ்ணுவையும் ஆர்எஸ்எஸ் தான் வளர்த்தது, சீமானுக்கும் மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் உதவி பண்ணுது. மகாவிஷ்ணு வந்து மதம் சார்ந்த பரப்புரைகளை பண்றாரு. சரி சார், நாம் தமிழர் கட்சி எங்கன்னா மதம் சார்ந்த பரப்புரைகளை பண்ணிதான் நீங்க சொல்லுங்க. அது மதம் சார்ந்து பேசாம தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறாரு. தமிழ் தேசியம் தானே அப்படிங்கிறாரு. ஆனா உள்ள வந்து அவர் ஆர்எஸ்எஸ்க்கு தான் வேலை செய்யறாரு அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் வருது. எப்படி வேணா சொல்லலாம், அது அவர் சொல்லுவதனால சரி. நான் சொல்றேன் பாருங்க, இப்போ ஐயா அண்ணாமலை அவர்கள்ல அந்த நிகழ்ச்சிக்கு போனாங்கல்ல, நாணய வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு, நாங்கள் ஏன் அனுமதிக்க மாட்டோம்னு ஏன் சொல்லல? திமுக அந்த மாதிரி நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம், நாங்கள் வந்து அந்த நாணயம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் ஏன் பாஜக சொல்லலை? இல்ல மத்திய அமைச்சர் வராரு, பிஜேபி அமைச்சர் ஏன் வராரு? இல்லை நாங்கள் வரமாட்டோம், திமுக எங்களுக்கு ஆகாதுன்னு ஏன் சொல்லலை? பாஜகவிற்கு இன்னைக்கு ஃப்ளோர் மேனேஜ் பண்ணணும். பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு போதுமான வாக்கு விழாது, எதுனா ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும்னா வராது. அப்போ ஃப்ளோர் மேனேஜ் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆளுங்க எதிர்த்து வாக்கு போடாமல் இருக்கணும் அல்லது வெளியேறணும். நாளைக்கு ஏதாவது ஒரு பாஜகவுக்கு தேவை ஏற்படுதுன்னா மறைமுகமான சமிஞ்சைகள் திமுகவுக்கு அனுப்பப்படும். அனுப்பப்பட்டால் திமுகவை சேர்ந்த இந்த 22 பேர் இருக்காங்க எம்பிக்கு, திமுக அந்த எம்பிக்கள் வெளிநடப்பு பண்ணுவாங்க. நாங்கள் எதிர்க்கிறோன்ட்டு ஒரு மசோதாவையோ ஒரு சட்டத்தை எதிர்க்கணும்னா எதிர்த்து வாக்களிக்கணும். வாக்களிச்சா தோற்கும், நாடாளுமன்றத்தில் தோற்கும். நீங்கள் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி வெளியே போயிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற ஃப்ளோருக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதன் அடிப்படையில் மெஜாரிட்டியில் வெற்றி பெறும். இந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும்னா திமுக கோச்சிக்கிட்டு நான் எதிர்க்கிறேன்ட்டு வெளியே போனால் போதுமானது. பார்வைக்கு சட்டத்தை எதிர்த்தா மாதிரியும் இருக்கும், ஆனால் அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு துணை போனால் போது மாதிரி இருக்கும். இது போல செயல் திட்டங்களை செய்வதற்காக திமுகவிற்கு பாஜகவிற்கு திமுக தேவை. திமுகவிற்கு இருக்கிற வழக்குகள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து கைது நடவடிக்கைகளை மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக பாஜகவோட அனுகிரகம் திமுக தேவை. அதனால தான் ஸ்ரீபள்ளி திட்டம் வருது. ஏங்க நம்ம இவரோட டிஎன்பிஎஸ்சி மெம்பர்ஷிப் நம்ம காவல்துறை அதிகாரி அவரோட பேர் திருப்பப்பட்டதா இல்லையா? பிரபாகரன் என்பவர் பேர் மட்டும் எப்படி ஆமோதிக்கப்பட்ட உடனே ஏற்கப்பட்டது? எப்படி ஏற்படுது? அது பரிந்துரை பண்ணது யாரு? பாஜக ஆர்எஸ்எஸ் பரிந்துரை இல்லையா அது? ஆனால் ஏன் வந்து நம்ம இங்கே காவல்துறையில் இருந்தார் அவரோட பேர் ஏன் திருப்பப்பட்டது? ஏன் அந்த பேர் ஏற்கப்படல டிஎன்பிஎஸ்சி மெம்பர் இதுக்கு செக்ரட்டரிக்கு? அது பாஜகவோட செயல் இல்லையா? அதே எதுக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? சிவதாஸ் மீனா நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து கடிதம் எழுதியிருக்காங்க, ஸ்ரீபள்ளிகள் நாங்கள் ஏற்க தயாராக இருக்கோம், எங்களுக்கு ஃபண்டிங் கொடுங்க அப்படின்னு. இல்லம் தேடி கல்வியா என்னங்க? இல்லம் தேடி கல்வி மத்திய கல்விக் கொள்கையோட பகுதி தானே. அதை பேரை மாற்றி இல்லம் தேடி கல்வின்னு நீங்கள் தமிழில் சொல்லிக்கிறதுனால மட்டும் அது மாறிடுமா? அப்போ நீங்கள் அது எதுக்கு ஒத்துக்கிறீங்க? அதை அப்போ எல்லா விதத்துலேயும் பாஜகவுக்கு பயந்து நயந்து போகிறதுக்கு திமுக தயாராக இருக்குது. இன்னும் கேட்டால் இன்னொரு இதில் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இங்கே வேலை வைக்கக்கூடாது, நாங்கள் தான் இந்துத்துவாவை கையில் எடுத்துக்கொள்வோம் என்கிற வேலையை உங்களுக்கு வந்து திமுக பண்ணுது. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நான் அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் பார்க்குறேன்.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அவர்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கோவிலுக்கு போகிறது ஒரு குடும்பத் தலைவி அவரோட விருப்பம். அவங்க போகிறாங்க, போகிறது வர்றது தப்பு இல்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு பெரிதாக வெளிப்படுத்தப்படுதுன்னு பாருங்க, அது எந்த அளவுக்கு ப்ரோபகேட் பண்ணப்படுது, அது வந்து விளம்பரப்படுத்தப்படுதுன்னு பாருங்க. ஒரு இடத்துக்கு போனாலும் அது விளம்பரம் படுத்தக்கூடாது, படுத்தக்கூடாது. அப்போ இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, அதை வந்து தன்னோட பகுத்தறிவு பேசுகிற ஸ்டாலின் அவர்கள் தன்னோட மனைவி கிட்டே பேச முடியல, இன்னொருகிட்ட வெளியில யார்கிட்ட பேசுவான்ற கேள்வி வருது. இல்ல கடவுளுக்கு நம்ம சாமி கும்பிடுறது அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம், அது மனைவியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி. அதுதான் ஒரு வாட்டி அதுதானே திமுக வந்து கோட்பாடா பேசுது, பகுத்தறிவுன்ற பேர்ல தானே பேசுது. பகுத்தறிவு பேசுறாங்க சார். ஆன்மீக அதாவது கடவுள் நம்ப இருக்கலாம், மூட நம்பிக்கை இருக்க கூடாதுன்னு தானே சொல்றாங்க. இல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கலாம்னே கூட ஒரு கட்சி வந்து பேசாது. திமுக அப்படி பேசல. நாங்கள் என்ன அண்ணா வந்து திகால இருந்து பிரிஞ்சு வரும்போது என்ன சொல்றாரு, நாங்கள் பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டோம். அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற பாயிண்ட்ல அவர் அது ஒரு அன்னைக்கு தேதிக்கு ஒரு பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் ஐயா அண்ணாதுரை அவர்கள் வெளியே வந்தாங்க. கலைஞரும் ஓடாத திருவாதுரை தேரை ஓட வச்சாருன்னு உதயநிதி சொல்றாரு. அதாவது எதிரி ஒழிப்பு யாகம், சத்ரு நாச யாகம்னு ஒரு யாகம் பண்ணாங்க. இவங்க ஸ்டாலின் குடும்பத்தில் தான் பண்ணாங்க, ஐயா அவரோட குடும்பத்தில் தான் பண்ணாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. இது எதோட வெளிப்பாடு? எங்கள் கட்சியில் 90 விழுக்காடு வந்து இந்துக்கள்னு சொல்றது எதோட வெளிப்பாடு? அப்போ பாஜகவோட செயல் திட்டத்துக்கு பாஜக வேண்டாம், நாங்களே பாஜக தான் சொல்லுகிற முறை தானே அது. அதனால தான் பாஜக எதை சொல்லுதோ அதெல்லாம் ஒரு படி முன்னே போய் திமுக செஞ்சது. நீங்க பாருங்க. அதுதான் சார் உங்க இந்த கேள்வி கடைசி உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப திமுக பிஜேபி வந்து ரகசிய கூட்டணி, அதாவது சுமூகமா போறாங்க அப்படின்னு இப்போ ஒரு பேச்சுக்கள் எழுது, அதுக்கு தான் நீங்க இப்படி இந்த தகவலை சொன்னீங்க. இதே மாதிரி தான் சொல்றாங்க, சீமான் வந்து பிஜேபியை எதிர்க்கிறாரு, ஆனா அவர் ஆர்எஸ்எஸ்க்கு மறைமுகமா ஆதரிக்கிறாரு அப்படிங்கிற. நான் இப்போ இத்தனை எடுத்துக்காட்டு சொன்னேன்ல, ஒரு தரவு சொல்லுங்க. இப்பவும் சொல்றேன், பள்ளிகளில் வந்து இது போன்ற மூட வழக்கங்கள் இருக்கிற இந்த உரைகள் கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் பாஜக இன்னைக்கு என்ன பேசிகிட்டு இருக்கு, இதே மகாவிஷ்ணு விஷயத்தில் என்ன இன்னொரு திருட்டு வேலை நடக்குது. நீங்கள் கவனிச்சிங்களா? இந்த சிக்கல் எப்படி பேசப்படுதுன்னா, தீக்காவிற்கும் அதாவது கடவுள் மறுப்பாளர்களுக்கும் கடவுளை தூக்கி பிடிக்கிற பாஜகவுக்குமான போட்டி மாதிரி பேசப்படுது. உண்மையிலேயே இது திமுகவோட கையாலாகத்தனம், அல்லது திமுக வந்து மதம் சார்ந்த விஷயங்களை பள்ளிக்குள்ள எடுத்துக்கிட்டு போகுது. அதை எப்படி ஒரு திமுக அமைச்சர் செய்ய முடியும், அதை எப்படி ஒரு அரசு செய்ய முடியுன்ற கேள்வியில் விவாதங்கள் வராம அவர் பேசுறது சரின்னு பாஜகவும் அவரை உள்ள விட்டதே தப்பு, அவர் அப்படி பேசி இருக்கக்கூடாது, அது தவறுன்னு தான் வந்து உங்களுக்கு எதிர்த்தரப்புலேருந்து பேசுகிறாங்க. எதிர்த்தரப்புலேருந்து யார் பேசுகிறாங்கன்னா திகாவை சேர்ந்தவர் பேசுகிறாங்க. அது எப்படி அப்படி பேச முடியும்? இது தவறு யாருடையது? ஏன்னா திமுக இதில் பெரியார் திடலில் நடந்த அந்த சிக்கல், அரசு நடத்துற பள்ளிக்கு யார் பொறுப்பாளர்? அழைச்சதே தவறு, அதுக்கப்புறம் தான் அவர் பேசுவாரு அப்படிங்கிறீங்க. நீங்க அழைக்கவே நீங்க உங்களை அழைக்கிற எண்ணம் நான் எப்படி கேட்கிறேன் பாருங்க. இதற்கு முன்னாடி இப்படி அழைக்கப்பட்ட இப்படி ஒரு சிக்கலை நம்ம சந்திச்சோமான்னு சொல்லுங்க. ஏன் அதிமுக ஆட்சியில போன 10 ஆண்டுகள்ல இப்படி ஒரு மத சார்ந்த கூட்டம் இதே ஷாக்காக்கள் நடந்ததுன்னு எங்கன்னா நம்ம கேள்விப்பட்டோமா? நீங்க சொல்லுங்க. இல்ல சார், அவர் ஒரு பரம்பொருள் அறக்கட்டளை ஒன்று நடத்துறாருல்ல, அப்படி ஒரு அறக்கட்டளை நடத்துற நிறுவன தலைவர்னு கூட அவர் அழைக்கலாமே. நீங்க பரம்பொருள்ன்ற வார்த்தை வந்துச்சுனாலே அவர் வந்து அறக்கட்டளை வச்சுல ஒரு மதம் சார்ந்த ஒரு அமைப்பு வச்சிருக்காருன்னு அர்த்தம். பரம்பொருள் நீங்க சொல்லிட்டாலும் நீங்க அப்படி வச்சுக்க முடியாது. இப்போ இதெல்லாம் இருக்கு, பேனியன் அமைப்புலாம் இருக்குது, அதெல்லாம் எதை நோக்கி இயங்குது? பொதுவாக கல்வியை நோக்கி இயங்குது. கல்வி யாரு கொடுக்குறாங்க? இஸ்லாமிய கிறிஸ்தவ யாரும் பொருளாதாரத்தில் வீழ்ந்தவங்க, படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு மத அமைப்பு எப்படி வருது? கல்வியில் பொருளாதாரம் இல்லாதவங்களுக்கு தான் வாழுது. ஆனால் ஒரு கண்டிஷன், பொருளாதாரம் இல்லாத இஸ்லாமியருக்கு வழங்குது, பொருளாதாரம் இல்லாத கிறிஸ்தவருக்கு வழங்குது, பொருளாதாரம் இல்லாத இந்துக்கு வழங்குது. அப்புறம் அதில் அந்த நோக்கம் மதம் சார்ந்ததாக போயிடுதுல்ல, தன் மதத்தை சார்ந்த அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறதா போயிடுதுல. அதே வேலையை அரசு செஞ்சால் அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது? அதை செய்கிறதுன்ற அதுதான் நான் வந்து இது மாநாடு கூட நான் பார்க்குறேன், முருகன் மாநாடு கூட நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அறநிலையத்தோட வேலை அது கிடையாது. அறநிலையத்துறைக்கு சொந்தமான 10-11 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்கு. அந்த விவசாய நிலங்களில் வருமானம் வருதா இல்லையா? அதை வேற யாருன்னா பதுக்கி வச்சிருக்கான், திருடி வச்சிருக்கானா, ஏமாத்துறானா, பட்டா மாத்திட்டானா, எவ்வளோ ரூபாய் உண்டியல் வசூல் வருது? இந்த உண்டியல் வசூல் ஒழுங்காக வந்து அறநிலையத்துறைக்கு சேருதா இல்லையா? எந்தெந்த கோவில் உடைந்து போயிருக்குது, சரி ரிப்பேர் பண்ணுறது வேற, சரி செய்யறது வேற. நீங்கள் பூர்ண கும்பாபிஷேகம் பண்ணுறது வேற. ரெண்டுத்துக்கும் வேறு, முற்றிலும் வேறு வாரம் இருக்குது. ஒரு கோவிலில் பண்ண முடியுமானா புனரமைப்பு வேலையே அரசு பண்ணும். ஆனால் இந்த கும்பாபிஷேகம் பண்ணுற வேலையை அங்கே கோவில் சார்ந்த ஒரு அமைப்பு இருக்கும்.
கும்பாபிஷேகத்துக்கு இது மாதிரி கோயில் புனரமைப்புக்கும் இருக்கும். அந்த அமைப்பு பண்ணோம், அதுக்கான ஃபண்டிங்கை மட்டும்தான் இந்த துறை பார்த்துக்கும். ஹெச்ஆர்என்சிஏ அதை தான் பார்த்துக்கும். ஆனால் ஹெச்ஆர்என்சிஏ போய் மாநாடு நடத்தாது. மாநாடு நடத்தி அதில் தீர்மானமும் போட்டு இனிமேல் இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் படிக்கணும்னு சொல்கிறது, ராமனை பற்றி படிக்கணும் கீதையை பாடமாக வைக்கணும்னு சொல்கிறது பிஜேபி சொல்கிறதுக்கும் திமுக இதை சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் கண்டிங்க? இதை நாங்கள் சொன்னோமா? நீங்கள் எங்களோட எப்படி ஒப்பிடுறீங்க? பாஜகவை 100 காரணம் சொல்ல முடியும் என்னால். அப்படி நீங்கள் நாங்கள் என்னங்கன்னா பாஜக கூட்டணியிலேருந்து என்னைக்கு நாங்கள் அமைச்சராக இருந்தோமா? ஏன் 99ல் திமுகவில் இருக்கிறவங்களாம் பாஜக கூட்டணியில் இல்லை, ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு சொல்லிட்டு இல்லையா? அதற்கு வாஜ்பாய் அவர்கள் கொடுத்த சொன்னார். ஆமா, பழம் இனிமையாக இருக்கிறது என்றால் மரமும் நல்ல மரம் தான் அர்த்தம். நான் நல்லவனா, என் கட்சி நல்லதுதான் பாஜக இவர் சொல்லலையா? வாஜ்பாய் அவர்கள் சொல்லலையா? நாங்கள் அப்படி திருட்டு வேலை செஞ்சோம். இவர் ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம் தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோமா? என்னைக்குன்னா நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஷூனக்கி இயக்கம், பல இடங்களில் வந்து அவங்க ராணிக்கு வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். குயின் அங்கே லண்டன்லேருந்து வரும்பொழுது இவங்க ஆர்எஸ்எஸ் வரவேற்பு கொடுத்தது, பேரணி நடத்தி சல்யூட் பண்ணி வரவேற்று இருக்குது. நாங்கள் என்னைக்குன்னா சொல்லணும். ஆனால் ஆர்எஸ்எஸும் ஒரு சமூக இயக்கம் தான் நிறைய கருணாநிதி அவர்கள் சொன்னார். நீங்கள் எப்படி அப்படி சொல்ல முடியும்? அப்போ என்னன்னா இப்போ இந்த பிரச்சனையை கூட எப்படி மாற்ற நினைக்கிறாங்கன்னா, திமுகவினுடைய பாஜக முகம் வெளியே தெரிஞ்சிச்சு. திமுகவினுடைய பாஜக முகம் வெளியே தெரிஞ்சதை மறைக்கிறதுக்காக எப்படி எளிமையாக சேர்த்து விட்டுலாம் அந்த சீமான் பேரை அப்படின்னு மடை மாற்றம் தான். மனசில் நேர்மை உள்ளவருக்கு யாராவது சொல்லட்டும், பேசட்டும், நான் பார்க்குறேன். நான் இது முற்றிலும் ஒரு பொய்யான தகவல். வதந்தி இல்லை, இது திசை திருப்பல். தங்களுக்கு வந்து அசிங்கத்தை அடுத்த பக்கம் திருப்பி நாங்கள் பாஜகவோடு இருக்கிறது அசிங்கமாக நினைக்கிறோம். நாங்கள் அதை பற்றி அந்த பேரை வந்து நீங்கள் நினச்சி எங்களை பற்றி பேசுறதே நாங்கள் அசிங்கமாக தரக்குறவாக நினைக்கிறோம். நாங்கள் ஒன்று அவங்களோட கை குலுக்கி கூட்டிக்கல, எங்கள் இப்போ சிலைகளை திறக்க கூப்பிடல, அவங்கள காசு வெளியிட நாங்கள் கூப்பிடல, கட்சி கட்டிடம் திறக்க நாங்கள் கூப்பிடல, நீங்கள் கூப்பிடுறீங்க. அப்ப நாம் தமிழர் ஆளும் கட்சி ஆனாலும் மத்திய அரசோட இணக்கமா இருக்காது. ஏங்க அரசோட இணக்கமா இருக்கிறது இல்லைன்றது ஒரு அரசு சார்ந்தது. நீங்க அரசு அலுவலர் அங்கே போவார், நீங்க செக்ரட்டரி வச்சு லெட்டர் போட்டீங்களா அந்த மாதிரி போவாங்க. கட்சியா எப்படிங்க போக முடியும்? போய் கேட்க முடியாது. அப்படி போக அதற்கான வாய்ப்பே இல்லை. திமுகவும் அப்படிதான் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. இஸ்லாமிய கிறிஸ்தவர்களே இவங்களை ரொம்ப பாஜக எதிரானவர்கள் நம்பிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிம்பம் உடையுது. அதனால அந்த பெரும்பான்மையான வாக்குகள் நகர்ந்து நாம் தமிழர் பக்கம் வருது, நாம் தமிழர் பக்கம் வருது. அதுக்கு அதனால நான் நன்றி பாராட்டுறேன்றேன். இந்த 2 நிகழ்வுக்குமே நான் வந்து திமுகவுக்கு நன்றி பாராட்டுறேன். இது அப்படிலாம் அப்போ தானே உங்கள் மூஞ்சி உங்கள் லட்சணம் தெரியும் வெளியில். இப்போ தெரிஞ்சிச்சு இல்லை? நீங்கள் இதன் மூலமாக உங்கள் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லை? நீங்கள் இப்போது ஷாக்கா நடந்தது உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஓராண்டுக்கு முன்னாடி இந்த குற்றச்சாட்டு வந்தது, ஆர்எஸ்எஸ் வந்து அரசு பள்ளிகளில் இந்த வகுப்புகள் நடக்குதுன்னு பேசப்பட்ட பிரச்சனை குறித்து உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல அப்படி நடந்திருக்குன்றது. அப்போ எதன் அடிப்படையில் அதுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டதுன்ற கேள்வியும் அதோட சேர்ந்து வரும்ல. எப்படி திமுக அதற்கு ஒப்புக்கொண்டதுன்ற கேள்வியும் வரும்ல. அதெல்லாம் எப்படி தெரியும்? இப்போ இதன் மூலமாக ஒரு வாய்ப்பு. திமுக எப்படி வந்து ஒரு பக்கமாக இயங்குகிறது அல்லது பாஜகவின் முகமாக இயங்குகிறது, ஆர்எஸ்எஸ்ஸின் அடிமையாக இயங்குகிறதுன்னு தெரியுது நமக்கு அதில். அப்போ அதையெல்லாம் பார்க்கும்பொழுது மக்கள் இது எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். இன்னும் எங்களுடைய அரசியல் ஆட்டம் சூடு பிடிக்குது. தமிழ் தேசியன்ற கொள்கையை நோக்கி அந்த கொள்கையை விதைச்சி அந்த கோட்பாடை சொல்லி அரசியல் பண்ணி தான் நாங்கள் 8 விழுக்காடை வாங்கியிருக்கோம். இப்போ திமுக பாஜகவின் முகம் தெரியும் பொழுது அந்த நிலைப்பாடு விரும்பாதவர்களுடைய அரசியலாக சேருவாங்க. கோட்பாட்டு அளவில் சேர்ந்தது இல்லாமல் ஆன் பிரின்சிபல் பாலிசியில் சேர்ந்தது இல்லாமல் பொலிட்டிக்கலாகவே ஒரு பெரிய கூட்டம் எங்களை நோக்கி நகர்கிறது. எங்களுக்கு இது அரசியல் அடிப்படையில் பெரிய லாபம் தான். இது பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து திமுக நம்ம நன்றி சொல்கிறோம். சார், நம்ம எல்லா நிகழ்வு நடக்கும் போதும் கடைசியில் அது கொண்டு போய் நாம் தமிழரில் தான் முடிக்கிறாங்க. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே அதை நாங்கள் ஒவ்வொரு தடவையும் அரசியலை பார்க்கும்போது அது திசை திருப்புற வேலை. அதாவது அந்த ஆடியோ லீக்காக நடந்ததாக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்து எல்லா விஷயங்களையுமே சீமானவர்கள்கிட்ட கொண்டு போய் முடிக்கிற ஒரு அரசியல் தான் இப்போ நடக்குது. நம்ம நிறைய விதத்தில் பேசணும். அந்த ஒரு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் உங்களை இன்னைக்கு வரவழைச்சு இவ்வளோ தூரம் விவாதத்தில் ஈடுபட்டது காரணம். மகாவிஷ்ணுவோட கைதை வந்து அதாவது மறுத்தவர் திமுகவுக்கு எதிராக தான் பேசினாரே தவிர அவர் சொன்ன கருத்துக்களை ஆதரிச்சாரு அப்படிங்கிற பேச்சுக்கள் தான் இப்போ வந்து சோசியல் மீடியால சீமானவர்கள் மேல எழுந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இதுல இருந்து தெரியுது இது ஒரு விளம்பரமா செய்யறாங்க. இந்த விளம்பரத்தை நாம் தமிழர் ஏற்கிறீங்க அப்படி வச்சுக்கலாம். இல்லை அப்படி இல்லை, ஏற்கிறேன் இல்லை. நீங்க ஒரு கருத்து வைக்கும்பொழுது எனக்கு எதிர்கருத்து வைக்க வாய்ப்பு கிடைக்குது. 200 ரூபா கொடுத்து இதை நீங்கள் பேச வைக்கிறீங்க ஒருத்தருக்கும். நாங்கள் 200 ரூபாலாம் கொடுக்க தேவையில்ல. எங்கள் தம்பிங்க தன்னெழுச்சியாக உங்களது வந்து இப்படி தான் பேசணும்னு ஒரு சோர்ஸ்லேருந்து கருத்தை சொல்லிவிட்டு
200 கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்கன்னா 200 பதில் போடுவாங்க. அது என்ன சரி 200 200 தான் 200 தான் இது வரைக்கும், அதுக்கு மேலே ரேட்டு கிடையாது. ஏங்க இந்த விஷயத்துக்கு இப்படி தான் பதில் போடணுன்ட்டு ஒரு மூல தகவல் ஒன்று இருக்கும். அதுலேருந்து தகவலை கொடுத்தாங்கன்னா அதை போட்டு ப்ரீட் பண்ணினே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் மானே தேனே இதெல்லாம் இவங்க போட்டுப்பாங்க. எங்கள் பிள்ளைங்க அடிப்படை அறிவாளிகள், அவங்க பேசிக்கலாகவே அவங்க ஆர்கானிக்காக அவங்க அறிவாளிங்க, எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்போ அதை எளிதாக அதை வந்து அதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்போ 2 விஷயம் தெரியுது, இதில் இருக்க உண்மை புலப்படுது, எங்கள் தம்பிகளுக்கும் களமாட ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது. இதில் வந்து நான் விளம்பரமாக எடுத்துக்கணும்னு விரும்புறதில்ல. அந்த நிகழ்வில் நீங்கள் எனக்கு சண்டை கூப்பிட்றீங்க, நான் கம்முன்னு இருக்கேன். நீங்கள் எனக்கு சண்டை கூப்பிட்றீங்க, சண்டை கூடும்போது நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் தோற்று வரும்போது தெரிஞ்சு போதில்லை என்னோடய பலம் என்னது. அதை நான் உங்ககிட்ட வலிய சண்டைக்கு வரல, நீங்கள் என்னை இழுக்கிறீங்க வலி சண்டைக்கு. அப்போ அது ஒரு வாய்ப்பாக போகுது. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் ஏன் எந்த சிக்கலாக இருந்தாலும் சுற்றிக்கிட்டு ஊடகத்தில் எங்கே போனாலும் நான் சீமானிடம் வந்து ஏன் முடிக்கிறது நீங்கள் பாருங்கள். ஏன் எடப்பாடி கிட்ட முடியல, ஏன் ஐயா அண்ணாமலை அவர்கள்கிட்ட முடியல அப்படின்னா, இன்றைக்கு தமிழக அரசியல் முற்றிலும் அண்ணன் நாம் தமிழரை சுற்றியும் அண்ணன் சீமான் அவர்களை சுற்றி தான் இயங்குது. ஏன்னா எதிர்கட்சியோடைய வேலையை அவ்வளவு சிறப்பாக வந்து நாம் தமிழர் தான் செஞ்சிட்டு இருக்குது, கேட்டுட்டு தான் இருக்குது, நாங்கள் தான் அதை செய்கிறோம். இப்போ அந்த விதத்தில் எங்களை தவிர்க்கவே முடியாது. அவங்க எங்களோட நெருக்கடிகளை, எங்களோட கேள்விகளுக்கு அவர்களால் பதிலே சொல்ல முடியாது. அப்போ எங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை வரும்போதெல்லாம் எங்களை ஏதோ ஒரு விதத்தில் வந்து குறுக வைக்கிற அளவிற்கு எங்களை பற்றி இப்போ பாஜகவோட இருக்கிறாங்க, இவங்க ஆர்எஸ்எஸோட கையாளுங்கன்னு சொல்லுவது எளிதாக இருக்கும். ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, உண்மை எப்பொழுதும் ஒன்று தான். பார்வைகள் வேறு வேறையாக இருக்கும், நீங்கள் வேறு வேறு இடத்துலேருந்து வேறு வேறு கருத்துக்கள் வேறு இருக்கும். ஆனால் உண்மை ஒன்று தானே. அந்த உண்மை இன்னைக்கு வெளிப்படுது. ஏன் உங்களை கூப்பிட்டு மத போதகம் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னது திமுக அரசின் தலைமையில் நடக்கிற அரசு பள்ளிகள் நடக்குதா, இல்லை நாம் தமிழர் சொல்லி நடக்குதா? ஃபண்டிங் யார் கொடுக்குற? ஏங்க 1 லட்ச ரூபா பணம் இந்த விஷ்ணு எனக்கு கொடுத்தாரு, நாம் தமிழர் கொடுத்தாரா, இல்லை திமுக பள்ளி கொடுத்தாரா? திமுகவுக்கு இந்த 1 லட்ச ரூபா பள்ளி கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படியே பின்னாடி தேடி போய் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஃபண்டிங் இருக்குன்னு பிரகாஷ் சொல்றாரு. அப்போ ஆர்எஸ்எஸ் ஃபண்டிங்கை கொடுத்து திமுக அரசோட உதவியோட ஒரு பள்ளிக்குள்ள ஒரு மாதிரி இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியுதுன்னா அது எங்கேருந்து நீங்கள் பார்ப்பீங்க? அப்போ யார் இதில் தெரியாதா? இப்போ இதில் நாம் தமிழருக்கு என்ன தொடர்பு இருக்குது? ஃபண்டிங் ஆர்எஸ்எஸ்க்கு நான் பண்ணுறேன்னு சொல்லி பொழுது விட்டேன். திமுகவை வீழ்த்தணும், திமுகவை வீழ்த்திட்டு நாம் தமிழர் ஆட்சி வரணும் அப்படின்றது நாம் தமிழரோட நிலைப்பாடு. திமுகவை வீழ்த்திட்டு பாஜக வர வேண்டும் அப்படின்றது பாஜக ஆர்எஸ்எஸோட நிலைப்பாடு. 2 பேருக்கும் நோக்கம் என்னவா இருக்கு? திமுக நோக்கம் ஒன்றாங்க. பார்த்தீங்களா, அவங்களும் திமுக வீழ்த்த பார்க்குறாங்க, இவங்களும் பாஜக மாதிரி தான். இவங்களும் எப்படி பார்த்தீங்களா, திமுக பாஜகவும் திமுக வீழ்த்தணும்னு பார்க்குது, சீமானும் வீழ்த்தணும். எப்படி பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரின்னா இது என்னடா இது நியாயம்? இது நீங்கள் அப்படி ஒரு கட்டமைப்பு சொல்லும்போது எளிதாக இருக்குல்ல அவங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு. இப்போ 3 பார்வை இருக்குங்க. ஆடு நினைதுன்னு ஓனாய் எழுதுன்னு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. ஆடு நினைதுன்னு ஓனாய் எழுது, அதோட நோக்கம் என்ன? இந்த கறி நம்ம சாப்பிட வேண்டிய கறி ஆச்சே, இந்த ஆடு நினைஞ்சு ஜுரம் வந்து செத்து போச்சுன்னா செத்த கறியை சாப்பிடணும், வேஸ்ட் ஆச்சு, இது இருந்தால் வேட்டையாளன் ஆடு நினைதுன்னு ஓனாய் எழுது. அது பிஜேபி பார்வை. ஆடு நினைதுன்ட்டு முதலாளி அழுவார், அந்த ஆட்டு மந்தக்காரர் அழுவார். ஆடு நெஞ்சு ஜுரங்கிற வந்து செத்து போச்சுன்னா நம்ம விற்கிற பொருளாச்சே, நாளைக்கு அதை போய் கறியாக்கி விற்கணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு பார்வை, அது லாபம் சார்ந்தது. என்ன, இது வந்து வேட்டையாட சார்ந்தது. ஆடு நினைதுன்னு அம்மா ஆடு அழுவும், ஐயோ ஏன் குழந்தையாச்சே அப்படின்னு அழுவும். எல்லாமே அழுகை தான். நாம் தமிழர் அழுகை எப்பவுமே வந்து இந்த மக்களை நோக்கி அழுகிற அழுகை வந்து ஒரு தாயாடு ஒரு குட்டியாடை பார்த்து எப்படி அழுமோ அப்படி அழுகை. ஆனால் பாஜகவோட அழுகை ஆடு நினைதுன்னு ஓனாய் எழுதுகிற கதை. திமுகவோட கதை என்னன்னா, இது லாபம் பண்ண முடியாது, ஆடு நினைதுன்னு முதலாளி அழுகிற கதை. இந்த எல்லா அழுகையும் ஒன்றா தான் இருக்கும், எல்லாம் ஒன்றா தான் அழுதாங்க, ஒரே கோட்பாடுன்னு நீங்கள் அடைக்க முடியாது. அதனால் அடிப்படையில் வேறானது. எங்களுடைய நோக்கம் திமுக வீழணுமா? ஆமாம் வீழணும். திமுக மட்டும் இல்லை, அதிமுக வேணும். எந்த ஒரு கட்சிக்கும் சொல்கிறாங்க நாங்கள், அது விசிகாவாக இருக்கட்டும் அல்லது தேமுதிகவாக இருக்கட்டும், எந்த கட்சியும் மற்ற எல்லா கட்சியும் வளரணும், நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்க முடியுமா? இந்த கட்சிகளெல்லாம் கோட்பாட்டு அளவில் வீழ்த்தணும், நாம் ஆட்சி அப்படின்னா எந்த கட்சியும் நினைக்கும். அப்போ அந்த விதத்தில் நாம் தமிழர் நினைக்குது, அதை நோக்கி நகர்ந்து வந்துடுச்சு. இந்த முறை ஒரு பெரிய வேட்டை இருக்கு, பார்ப்போம். சார், நீங்க சொன்ன கருத்தை நான் ஒத்துக்கிறேன். எது முடிஞ்சாலுமே சீமான் அவர்கள் கிட்ட தான் முடியுது, எடப்பாடி கிட்ட முடியறது இல்லை, அண்ணாமலை கிட்ட முடியறது இல்லை. நீங்க ஆனா
பிரச்சனையை ஆரம்பிக்கிறதே அண்ணாமலையாக தான் இருக்கும்போது அவர்கிட்ட அது முடிய வாய்ப்பில்லை. ஸோ இவ்வளோ விவாதத்திற்கான மைய பொருளே ஏன் சீமான் ஆதரிக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான். ஆனால் அதை இப்போ மறுத்துட்டீங்க, சீமான் ஆதரிக்கலை அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. ஆனால் இதையும் ஒத்துக்கிறோம், நிறைய பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்தாலும் ஆரோக்கியமான அரசியல் தான் மக்களுக்கு தேவை. அதை தான் நாங்கள் கொண்டு வந்து அதை மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அந்த விதத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அப்படி வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல சீமான் ஆதரிச்சார் அப்படின்றது, நான் அந்த ஒரு விதத்தில் நான் என்ன பார்க்குறேன்னா, ஆதரிச்சாருன்ற பார்வை ஒரு ஊடகவியலாளருக்கு வர்ற அளவிற்கு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு நான் பார்க்குறேன். அப்போ அந்த விதத்தில் திமுக 200 ரூபா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு, ஊப்பிங்க வந்து 200 ரூபா வாங்கின கூலிக்கு ஒழுங்காக வேலை செஞ்சுருக்காங்க நான் பார்க்குறேன். நிச்சயமா சார், இவ்வளோ கருத்துக்களை ரொம்பவே அழகாகவும் தெளிவாகவும் ரசிக்கிற மாதிரி பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.